ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வழியா ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. டாக்டர் ஏஜின், நீங்க ஓகே தானேன்னு கேட்கும்போது, நான் ஓகேவா தான் இருக்கேன், நீ உன்னோட ரூம்ல போய் செக் இன் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது, நீங்க உங்க ரூமுக்கு போகாம நின்றுட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. உன்னை விடுறதுக்காக இங்க வந்தேன், இப்ப நான் வேறொரு இடத்துக்கு போகணும்னு சொல்ல, அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குன்னு கேக்குறா. அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, தனியா போறதெல்லாம் நான் ஃபாஸ்டா நடந்து போய்ப்பேன்னு சொல்லிட்டு போக, அவளோட ஸ்கார்ஃபை போட்டு விட்டுட்டு ஜாக்கெட்டை போட்டு விட்டுட்டு ஒரே நிமிஷம் இங்கே நிலுங்க வந்துருன்னு சொல்லி வேக வேகமா ரூம்குள்ள ஓடி வந்து எல்லாரும் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இவ கொடை எடுத்துட்டு ஹாட் பேக்லாம் எடுத்துட்டு என்ன இதுல இருந்து சூடு வருதான்னு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து புடுங்கிட்டு ஓடுறா. ஆனா கீழே வந்து பார்த்தா ஹீரோவை காணோம். ரிசப்ஷன்ல போய் கேட்டா அவரு இதை உங்ககிட்ட கொடுத்துட சொன்னாங்கன்னு இவளோட ஸ்வெட்டரை கொடுக்குறாங்க. அவர் அவ்வளவு தூரம் ஒன்னும் போயிருக்க மாட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு தனியாவே ஹீரோவை தேடி வரா. நாம சும்மா இருந்தாலும் நம்ம மனசு சும்மா இருக்காது இல்லையா? கரெக்டா அந்த காருக்குள்ள கேட்ட பேய்க்கதை வேற ஞாபகம் வந்துருச்சு. அதை நினைக்கவே கூடாதுன்னு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது மட்டும்தான் இவ காதுல ஒளியா ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. கண்ணை மூடிட்டு வேக வேகமா ஓடிட்டு இருக்க. கரெக்டா ஒருத்தர் வந்து புடிச்சது பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுட்டா. ஆனா வந்தது ஹீரோ. ஏஜின், நீங்களா? நான் பயத்துல சேர்த்தே போயிருப்பேன், என்ன மன்னிச்சிடு. சரி, இங்க என்ன பண்றேன்னு கேட்கும்போது, உங்களை தேடிதான் வந்தேன், ஹோட்டல் வர என்னை விட்டுட்டு தனியா போறீங்கல்ல, அதான் உங்களுக்கு மெடிசன் கொடுக்க எடுத்துட்டு வந்தேன், வீட்டுக்கு போனதும் மறக்காம போட்டுக்கோங்கன்னு அவன் பாக்கெட்ல வச்சுட்டு, இந்தாங்க கொடையும் புடிச்சுக்கோங்கன்னு கையில கொடுக்க, இதெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் என்ன தேடி வந்தியான்னு கேக்குறான். ஆமா, தனியா போறீங்க, சோ அதான் கொண்டு வந்தேன், அப்படியே நானும் கிளம்புறேன், நீங்க பத்திரமா போய் சேர்ந்ததும் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்கன்ட்டு போக, ஜென்லி ஹோட்டல்ல இப்பவும் ரூம் அவைலபிளா இருக்கும்லன்னு கேக்குறான். அது ஸ்டாஃப் கிட்ட கேட்டதா தெரியுங்கும் போது, சரி பாத்தரலான்ட்டு வரேன், வேணாம் என்ன திரும்பவும் விடுறதுக்கெல்லாம் நீங்க வரவே வேணாம், நானே தனியா போய்ப்பேன்னு சொல்ல, இந்த டைம்ல என்னால எங்கேயும் போக முடியல, சோ ஹோட்டலுக்கு தான் வந்தாகணும்னு ஹீரோ சொல்றான். அப்ப சரி வாங்க போலாம், உங்களை நான் கைத்தாங்கலாம் கூட்டு போறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயின் நான் தனியா நடந்து வரும்போது அந்த பேய் கதையில உள்ள கேரக்டர் தான் ஞாபகம் வந்ததுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ ஹோட்டல்ல வந்து ரூம் புக் பண்ண கேட்டா, ரெண்டு கம்பெனிஸ் ஈவென்ட் நடத்துறதால சுத்தமா ரூமே இல்லங்கிறாங்க. ஹீரோக்கு வேற உடம்பு முடியல, இதை விட்டா வேற வழியே இல்லைன்னு இவளோட ரூமுக்கு தான் ஹீரோவை கூட்டு வந்திருக்கா. நல்ல வேலை என் கூட யாரும் ஜோடி சேரல, சோ இன்னைக்கு நைட் நீங்க இங்கே தூங்கி எழுந்து நாளைக்கு போய்க்கோங்கன்னு சொல்லி டேப்லெட் அவன் கையில எடுத்து கொடுத்து தண்ணிய கொடுத்து மாத்திரைய போட வச்சு பாட்டில வாங்கி வச்சிட்டு இருக்கா. நான் கொஞ்சம் ஃபீவர் சரியானதும் எழுந்து போய்க்கிறேன்னு ஹீரோ சொல்ல, இல்ல நீங்க திரும்பவும் ஃபீவரோட வெளியே போனா எனக்கு வருத்தமா இருக்கும், என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நான்லாம் நேர்மையான பொண்ணு, அதே நேரம் நீங்களும் நேர்மையான பையன் தானேன்னு கேட்க, நான்லாம் நேர்மையான பையன் தான், எனக்கே ஃபீவர், நான் என்ன பண்ண போறேன்னு படுத்துக்கிட்டான். ஆனா அடுத்த அப்பா ஹீரோயினோட லைப்ரரி ஃப்ரெண்ட் வந்து, என்ன பண்ற சென்லி, ஓபன் பண்ணுன்னு கதவை தட்டிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன சுத்தி முத்தி பார்த்தவன் என்ன மன்னிச்சிடுங்கன்னு ஹீரோவுக்கு முக்காடு போட்டு விட்டுட்டு இவ குளிச்சுட்டு வந்த மாதிரி டவலும் கையுமா ஓபன் பண்றான். அப்படி என்ன தாண்டி பண்ணிட்டு இருந்த நேரா உள்ள வந்து பார்த்தவன், ஏகப்பட்டனத்தை இந்த பிளாங்கெட்ல ஒளிச்சு வச்சிருப்பியன்னு சொல்லி அதை தொட வரா. தொட்டா கண்டுபிடிச்சிருவான்னு நம்ம ஹீரோயின் ஓடி போய் ஹீரோ மேலே படுத்துக்கிட்டு, இல்ல இது ரொம்ப அழுக்கா இருக்கு, தொட வேணாம் அப்படின்ட்டு இருக்கா. எந்த பக்கத்துல இருந்து ஓபன் பண்ணவே விடலையே. பாக்குற வர பார்த்தவ கேள்வியாடி கேக்குறேன்னு முகத்து மேலேயே அச்சுன்னு தும்பி விட்டா. என்னமோ பண்ணு போ, படுத்து தூங்கி தோலன்னு சொல்லி அந்த புள்ள கிளம்பிட, சமாளிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட தான் படுக்கிறா. அப்பவும் இந்த பிள்ளைக்கு சந்தேகம், என்ன காய்ச்சல் கீது அடிக்குதான்னு தொட்டு பார்த்துட்டு இருக்கேன், தயவு செஞ்சு போவேன்னு சொல்லி கத்துனதும் சரி போறேன்னு கிளம்பிட்டா. அப்பாடான்னு படுத்தவ, ஐயோ ஹீரோக்கு என்னாச்சுன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அவன் குப்புற கிடக்குறான், எந்த அசையுமே இல்லாம இருக்க. இவளுக்கு பயம் ஆயிடுச்சு. மூச்சு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தவன், என்ன மூச்சு வர மாட்டேங்குதுன்னு அவன் மேல ஏறி உட்காந்து, ஏஜின் எழுந்திரிங்கன்னு சிபிஆர் பண்ண ஆரம்பிச்சிட, அவனாலேயே அடக்க முடியல சிரிப்பேன். கொஞ்ச நேரம் விட்டா உண்மையாவே செத்துருப்பேன் இருக்கான். சரி நான் போய் குளிக்க போறேன்னு அந்த மெத்தைக்கு தாவ, சென்லி உன்னோட சிபிஆர் டெக்னிக்கால நான் கண்டிப்பா உயிர் பொழைச்சிருக்கவே மாட்டேன்னு சொல்ல, இவகிட்ட இருந்து பதிலே வரல. குளிச்சுட்டு வந்து படுத்தா ஹீரோ லைட்டை போட்டு, சென்லி நான் பேசுறது கேக்குதாங்க தலையாட்டுறா, என்னோட தண்ணி தீந்து போயிடுச்சு, எனக்கு தாகமா இருக்குன்னு கேட்க, அவளோடத எடுத்து குடுக்கறான். அவ அதை குடிச்சிட்டு படுத்துக்க, இங்க இவளுக்கு சுத்த தூக்கமே வரமாட்டேங்குது. திரும்பவும் லைட் ஆன் பண்ணி, நீங்க தூங்கிட்டீங்களான்னு கேட்க, அச்சோ தூங்கிட்டாருதான் போலன்னு சொல்லும் போது, என்ன வேணும்னு ஹீரோ கேக்குறான். முன்னாடி கொடுத்த என்னோட ஹெட்செட்டை கொடுக்க முடியுமான்னு கேட்க, அது என்னோட கோட்ல இருக்கு, நான் எடுக்கிறங்கும் போது இல்ல நானே எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கிட்டா. சோ இப்போ ஹெட்செட்டை மாட்டிட்டு படுத்துட்டு இருக்க. ஹீரோ கூப்பிட்டு, இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அந்த பேய் கதையில வர கேரக்டர்னதும் உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும், எதுக்கு அந்த பேரை ஞாபகப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவன் அந்த கேரக்டருக்கு என்னாச்சு கடைசியிலன்னு கேட்டா, எனக்கு தெரியாது, கேட்காதீங்கன்னு திரும்பி படுத்துட்டு இருக்கா. இதை பார்த்து ஹீரோ லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே குட் நைட் சென்லின்னு சொல்லிட்டு தூங்குறான். அப்படியே ரெண்டு பேரும் நல்லா தூங்க இந்த பக்கம் மேய காட்டுறாங்க. ரேன் அவளுக்காக ஃபுட் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆசையா பார்த்தவன், நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், டயட்ல இருக்கேன்னு குடுக்கறாளா. இவன் உடனே சிக்கன் பீஸ்
ஃப்ரைஸ முன்னாடி காட்டிக்கிட்டு, ச்சே இதை எவ்வளோ அழகா வறுத்து வச்சிருக்காங்க, அதை விட இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் போலேன்னு சொல்லிட்டு அவளுக்கு எச்சா ஆசையை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்க. எத்தனை நேரம் தான் கண்ட்ரோல் பண்ணுவா? எடுத்து ஆசை தீர சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. அப்போ கரெக்டா டாக்டரும் வந்து, அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டு போயிட. இரு என்னோட அப்பாவை பார்த்துட்டு வந்துருன்ட்டு ஆசையா போனவன், ஆமா ரன் நீ மட்டும் என்ன எதுவுமே சாப்பிடலன்னு கேட்டா, நான் டயட்ல இருக்கேன்னு சொல்லுவானா? அப்புறம் என்ன அடிக்க ஆரம்பிச்சுட்டா. அப்படியே இந்த பக்கம் மெல்லமா விடிய நம்ம ஹீரோயினும் மெல்லமா கண்ணை திறந்து ஹீரோ தான் பாக்குறா. அடடே இவர் தூங்கும்போது இன்னும் ஹேண்ட்ஸமா இருக்காருங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டா மெசேஜ் பண்ணி, என் அப்பா இப்போ நல்லா இருக்காரு, நீ இருக்க ஊர்ல இருக்க டெம்பிளுக்கு தான் நான் வந்துட்டு இருக்கேன், ஹோட்டல்ல நம்ம மீட் பண்ணுவோம் டெக்ஸ்ட் பண்றா. அதை பார்த்துக்கிட்டே படுத்து நம்ம ஹீரோயின் மெசேஜ் வந்த சவுண்டு கேட்டு போனை கீழே போட்டா. அதுல கரெக்டா வாய்ஸ் மெசேஜ்ல, ஜென்லி என்னோட பெட்ட உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஒன்னும் ஆக்கிரமிக்கல இல்லங்கிற மாதிரி கேட்டு வச்சிருக்கா. எங்க இதை ஹீரோ கேட்டுருவானு பயத்திலே பார்க்க அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஊயுனை காட்ட, நேத்து கட்டு போட்டு போன செங் திரும்பவும் வந்திருக்கான். கேட்டா நீங்க சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்றான். சியா நீ இவனை கூட்டு போய் கட்டை பிரிச்சு பாருன்னு ஒரு பொண்ணுகிட்ட சொல்ல, ஒரு நிமிஷம் சிஸ்டர் நீங்க இதை செக் பண்ணி பார்க்க மாட்டீங்களா, வலிக்குது ரொம்ப வலிக்குதுன்னு சொல்ல, கட்டு ரொம்ப கிளீனா இருக்கு, சோ இன்ஃபெக்ட் ஆக வாய்ப்பே கிடையாது, செக் பண்ணி ஆகணும்னு நினைச்சேன்னா அவங்க செக் பண்ணுவாங்கன்னு சொல்ல, அப்படி இன்ஃபெக்ட் ஆனா நான் உங்களை பார்க்கலாமான்னு கேக்குறான். இன்ஃபெக்ட் ஆகாம தயவு செஞ்சு இங்க வந்துடாதுன்னு அவ சொல்லி அனுப்புறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட, ஹீரோக்கு எப்படியாவது 4-5 முட்டையை அசுக்கிட்டு போயிடலான்னு நினைக்கிறா. கரெக்டா அந்த லைப்ரரி ஃப்ரெண்டு பார்த்து புடிச்சுக்கிட்டா. அந்த பக்கம் பாருன்னு சொல்லி எப்படியோ அவகிட்ட எஸ்கேப் ஆகி ஓடலான்னு பார்த்தா, அவ ஒளிஞ்சு பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கா. ஏதோ பின்னாடி வருதுன்னு திரும்பி பார்த்தா முன்னாடி வந்து நின்னு பயமுறுத்தி விட்டுட்டு இருக்கா. எக்ஸ்ட்ரா ஃபுட் யாருக்காக எடுத்துட்டு போற, உன்னோட ரூம்ல வேற யாரோ இருக்காங்க தானே கேட்க, யாருமே இல்லங்கிறா. புடிச்சு தள்ளி விட்டு ஓடி போய் ரூமை புடிச்சு நிக்க, முட்டையெல்லாம் விழுந்து உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு பையன் கீழே விழுந்துட்டான்னு சொல்லி பயங்கரமா கத்துற சவுண்டு கேட்க 2 பேர் ஓடி வந்து பாக்குறாங்க. குட்டி பையனுக்கு வாயில அடிபட்டு இருக்கு. சோ நேரா ஹீரோ குளிச்சுக்கிட்டு இருக்க, இது மாதிரி பையனுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லி கூப்பிடுவோம். 2 பேரும் சீக்கிரமா கிளம்பி அந்த இடத்துக்கு வராங்க. மலையில இருக்கிறதால ஆம்புலன்ஸும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆணி வேற ஏறி இருக்கு, சோ அதை முதல் ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி கிட்டையே ஒரு கிளினிக் இருக்கிறதால அங்க கூட்டிட்டு வராங்க. இவரால் ஆபரேஷன்லாம் பண்ண முடியுமான்னு பையனோட அப்பாக்கு பயமா இருக்கு. அவரு ரொம்ப திறமைசாலி, என்னோட பிரேசஸ் கூட பெர்ஃபெக்ட்டா அவர் தான் போட்டாருங்க, அது வேற சர்ஜரி பண்றது வேறமாங்கிறாரு. முதல் நான் சர்ஜரிக்கு தான் படிச்சேன், அதுக்கப்புறம் தான் ஆர்த்தோடான்டிஸ் ஆகிட்டேன், சோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இதை விளையாட்டு போல எல்லாம் பண்ணணும்னு நினைக்கல, குழந்தைய காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் இதை பண்றேன்னு சொல்லி பையன் தொட்டாலே ரொம்ப கத்துறான். 2 பேரும் நல்லா கெட்டியா அவனை புடிச்சுக்க, முதல்ல ஹீரோ அதை கிளீன் பண்ணி அடுத்து ஊசி போடணும், நீ ஆடாம அசையாம இந்த ஊசியை மட்டும் போட்டுக்கிட்டேன்னா கண்டிப்பா உன்னோட வாய் முன்ன இருந்த மாதிரியே சரியாயிடும், பையனா தைரியமா இதை ஃபேஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஊசியை போட்டதுக்கு அப்புறமா முதல்ல ஆணையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கிறான். ஹீரோக்கு ரொம்ப வேர்த்து ஒழுகிறதால நம்ம ஹீரோயின் அதை தொடச்சு விட்டுக்கிட்டு அவனை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஊயோனை காட்ட, அவ தனியா உட்காந்து சாப்பிட்டு இருந்தா. அங்கேயோ சிஸ்டர்னு செங்க வந்துட்டான். என்ன நீங்க அன்ஹெல்தி ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இப்போ நீ டாக்டர் நான் பேஷண்டான்னு கேட்கிறா. நான் சைனீஸ் மெடிசன் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதிகமான ஆயில் ஃபுட், அதிகமான ஸ்பைசி ஃபுட், அதிகமான சால்ட்டியாவும் சாப்பிடக்கூடாது. அப்படியா சரி நீ தொடர்ந்து சாப்பிட, 10 நிமிஷம் கொடுங்க ஃப்ரெஷ் ஃபுட் நான் உங்களுக்கு வாங்கி தரேன், அதை புடுங்கிட்டு ஓடிட்டான். ஆனா இவன் இங்க கப் நூடுல சாப்பிட்டு முடிச்சுட்டேன், என்ன நீங்க இதை சாப்பிட்டு இருக்கீங்க, ஹெல்த்தியான ஃபுட்டா நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லும் போது, ரொம்ப தேங்க்யூ பட் ஹாஸ்பிட்டல் எனக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நேரம் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு போக, இதை நான் தூரம் போட்டுடுறேன், உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இதை சாப்பிடுங்கன்னு கொடுக்க, அவன் கிட்டமே உன்னோட கன்சர்னுக்கு ரொம்ப தேங்க்யூ பட் இனிமேல் நீயா டெசிஷனை எடுக்க கூடாது, எனக்கு தினமும் தூங்குறதுக்கு கூட டைம் பத்துறது இல்ல, நீ அதிகமா தேவையில்லாம கேள்விகள் கேட்டு என்னோட தூங்குற டைமையும் நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அந்த கப்பை வாங்கிட்டு அவ போயிட. சாரின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா கப் நூடுல ஒரு பாக்ஸ் ஃபுல்லா வாங்கி வச்சிருக்காங்க. ஓயூன் வந்ததை பார்த்ததும், இனிமேல் தினமும் நான் உங்களுக்கு ஃபுட் கொண்டு வந்து தரேன், கவலையே படாதீங்க, வரும்போது ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு அது தூக்கிட்டு ஓடியே போயிட்டான். இந்த பக்கம் மேவ காட்ட, கோயிலுக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்கணும் பட் கேஷ் மட்டும் தான் வாங்குவேன்னு சொல்லிட்டாங்க. கடையில போய் காசை வாங்கிட்டு வந்தா இவ்ளோ லைன் பெருசா இருக்கு, திரும்பவும் முதல்ல இருந்து அவன் நிக்கணும் இல்லையா, என்னடா பண்றதுன்னு யோசிக்கும் போது பின்னாடி நின்று இருந்த பையன், நான் உங்களுக்காக டிக்கெட்டை வாங்குறேன்னு காசு கொடுத்ததும் அவ்வளவுதான் அவனையே பேன்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டா. டிக்கெட்டை வாங்கிட்டு உங்களுக்கு நான் காசு அனுப்பி விட்டுறேங்க, அவ்வளோ ஒன்னும் பெரிய காசு இல்ல பரவாயில்லன்ட்டு போயிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவர் மகனை காப்பாத்திட்டாருன்னு சொல்லி கட்டி புடிச்சுக்கிட்டு கையை குலுக்கிட்டு விடவே மாட்டேங்கிறாரு. இதுல ஹீரோயினோட கொலீக்ஸ் எல்லாரும்
எல்லாரும் ஹீரோ ஹீரோயினோட போட்டோவை குரூப்ல ஷேர் பண்ணி காசிப் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ ஜென்லி யார் இதுல ஆட் பண்ணதுன்னு சொல்லி ஹீரோயினை ரிமூவ் பண்ணி விட்டு வேற பேச ஆரம்பிச்சுட்டாங்களா. இவங்க பையனோட அம்மான்னு நினைக்கிறேன். என் பையனுக்கு இப்போ வழி கூட தெரியலன்னு சொல்றான். ஃபியூச்சர்ல நீங்க ஜென்லிய கல்யாணம் பண்ணீங்கன்னா அவளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல. ஐயோ நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, எங்க 2 பேர் கடையில எதுவுமே இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல கரெக்டா ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. சோ நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு என்னோட ஃபேமிலி வந்துட்டாங்கன்னு சொல்ல, ஓ சரி பாய்ங்கிறா. என்னோட கோட்னு மெதுவா சொல்ல இவளுக்கு புரியல. ஃப்ரெண்டு புள்ள கத்தி சொல்லிட சரி சரி எடுக்கிறேன்ட்டு போனா காசிப் இன்னும் பயங்கரமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நேத்து நைட் 2 பேரும் ஒரே ரூம்ல இருந்திருக்காங்கன்னு சொல்லி. இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம மேவ காட்ட விஷிங் ட்ரீக்கு பக்கத்துல வந்து மண்டி போட்டு உட்காந்து எனக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அமையணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோவோட கோட்டை கொடுத்துட்டு சாரி என்னோட கொலீக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டாங்கன்னு கேட்கும்போது நீ ரொம்ப ஃபேமஸா இருப்ப போலேன்னு கேட்கிறான். அப்படியெல்லாம் இல்ல, சின்ன வயசுல யாரும் லைப்ரரியில ஒர்க் பண்ண மாட்டாங்க இல்லையா, அதனாலேயே கொஞ்சோண்டு ஃபேமஸ். இன்னும் கல்யாணம் வேற பண்ணாம இருக்கிறதால அப்படிதான் அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாங்கன்னு சொல்லும்போது உன்னோட கொலீக் நீ இதுவரை டேட் பண்ணதே இல்லைன்னு சொன்னாங்க, என்னால எல்லாரும் உன்னை தப்பா பேசுற மாதிரி ஆயிடுச்சு சாரின்னு கேட்கும்போது இல்ல நான் தான் சாரி கேட்கணும், அவங்க எனக்கு தானே பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கணும்னு சொல்லி தேடினாங்க, பட் நிறைய பேர் இருக்காங்க, சோ கொஞ்ச நாள் அப்படியே இதெல்லாம் மறந்து போயிடுவாங்கன்னு சொல்லும்போது அப்போ உனக்கு நிறைய ரூமர் பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்க போலேன்னு கேக்குறான். உண்மைதான், அதுல சிலரோட முகம் கூட எனக்கு ஞாபகமே இல்லைங்க, அப்ப நான் தான் அந்த லிஸ்ட்ல உனக்கு ஞாபகமான பையனாவே இருப்போம் போலேன்னு இருக்கும்போது கரெக்டா ஹீரோவோட ஆன்ட்டி வந்துட்டாங்க. நேத்து நைட் 2 பேரும் ஒன்னா தங்கினீங்கன்னு கேள்விப்பட்டேன்னு கேட்கும்போது ஆன்ட்டி அவ பக்கத்துல தான் இருக்கா, இப்படி எல்லாம் நடந்துக்காதீங்கன்னு ஹீரோ சொல்ல சாரிமான்னு சொல்லிட்டு இவனோட ஃப்ரெண்டு தானே ஏன் இன்ட்ரோவே பண்ணி வைக்கலன்னு கேக்குறாங்க. ஹீரோ 2 பேரோட பேரு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். இவ ஹாய்னு சொன்னதும் எவ்வளவு ஒரு அழகான முகம், எங்க என்னோட ஏஜ் கெஸ் பண்ணுன்னு இவங்க பாட்டிக்கு பேச ஆரம்பிச்சிட பேசின வர போதும் தாத்தா வெயிட் பண்றாங்கன்னு எழுதிட்டு போயிட்டான் ஹீரோ. இந்த பக்கம் நம்மமே சாமியை கும்பிட்டு எழுந்து போகும்போது அவளோடது ஏதோ கீழே போட்டுட்டா. டிக்கெட் வாங்கி கொடுத்த பையனே அதை கூப்பிட்டு எடுத்து கொடுக்க என்னோட வேண்டுதல் இவ்வளவு சீக்கிரம் வேலை செஞ்சிடுச்சான்னு சொல்லி அவன் கொடுத்ததை வாங்கிட்டு இதை நான் என்னோட அப்பாவுக்காக தான் வாங்கினேன்னு சொல்லி 2வது டைம் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன்னு சொல்லும்போது ஓகே நானும் என் பாட்டிக்கு சர்ஜரி நடக்கிறதால தான் வேண்டதுக்கு வந்தேன்னு சொல்றான். அப்படியே அவன் போயிட இவளோட போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த பையன் கிட்ட போய் என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் மெசேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவனோட நம்பர்ல இருந்து ஹீரோயினுக்கு தான் மெசேஜ் பண்றான். சோ எப்படியோ இவன் நம்பர் இவளுக்கு கிடைச்சிரும்ல. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட அவளுக்கு டோயோ மெசேஜ் பண்ணி நீங்க டாங்ஷன்ல இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, லாஸ்ட் மந்த் நானும் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் யூலோ டெம்பிள்ல ஒரு லவ் லாக் போட்டு வந்தோம், ப்ளூ கலர்ல இருக்கும், அதை மட்டும் எனக்காக ரிமூவ் பண்ணிடுறீங்களான்னு கேட்க இவ்வளவு சரின்ட்டா. என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட மொத்தமா எல்லாத்தையும் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன், லாக்கோட பாஸ்வேர்ட் நம்பரை கூட கொடுத்துட்டா. ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப வரைக்கும் டோயோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப நேரா அவ சொன்ன இடத்துக்கு வந்து பார்த்தா ஏகப்பட்ட லாக் இருக்கு, இதுல எங்க அவ சொன்ன கலரை கண்டுபிடிச்சு அன்லாக் பண்றது, சரி இங்கதான் இருக்குன்னு ஒரு ஓரத்துல இருந்து ஆரம்பிக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இந்த இடத்துல சன்செட்டை பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லி தனியா வந்துட்டு இருக்கான். அப்ப செங்கு கால் பண்ணி நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவ சைனீஸ், பட் அவ என்ன தொடர்ந்து இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு கேட்கும்போது எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல அட்வைஸ் பண்ணலாம் தெரியாதுங்கிறான். இருந்தாலும் ஏதோ தெரிஞ்ச அட்வைஸ போட்டு வர நம்ம ஹீரோயின் லாக்க தேடிட்டு இருக்கிறத பாக்குறான். ரொம்ப நேரமா உட்காந்தே தேடிட்டு இருக்கிறதால பாவா அவளால முடியல, அப்படி இப்படி வளைச்சுக்கிட்டு எப்போ என்னோட இடுப்பே போச்சு, ஏஜின் மட்டும் இருந்தா ஒரு நல்ல ஹெல்ப்பா இருக்கும்னு நினைக்கும் போது கரெக்டா ஹீரோ கூப்பிடுறான். என்னது இது என் கனவா நினைவா, உண்மையாத்தான் தெரியறாரு, நான் நினைச்சது வந்து நிக்கிறாரு, என்ன நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோ கேக்குறான். நான் உங்களோட லவ் லாக்க தான் தேடிட்டு இருக்கேன், எங்க போட்டீங்கன்னு எடுத்து சொல்லுங்க, நீங்களும் டோயுவும் சேர்ந்து போட்டீங்கன்னு கேட்க டோயுவான்னு கேக்குறான். அவளையே மறந்துட்டீங்களா, அப்போ இங்க நிறைய பேரோட வந்து லாக் போட்டிருக்கீங்களான்னு கேட்க இல்ல இப்பதான் புரிஞ்சுதுங்கிறான், ஆனா லாக் பண்ண இடத்த மறந்து போயிட்டேன்னு சொல்லிட உங்களுக்கும் டோயுக்கும் இடையில நடந்ததுக்காக உங்க மேல நான் கோவத்துல தான் இருக்கேன், ஆனா இப்ப டோயு நல்லபடியா இருக்கா, அதனாலதான் உங்களோட சேர்ந்து போட்ட லாக்கு கூட ரிமூவ் பண்ண சொல்லிட்டான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கேன். ப்ளூ கலரா, சரி சரி நானும் ஹெல்ப் பண்றேங்கிறான். என்ன நீங்க மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க, இங்க ஆல்ரெடி நான் தேடிட்டேன், அங்க இருந்து தேடுங்கன்னு அனுப்பி விட்டுட்டு இருக்கா. சோ இப்படியே தேடிக்கிட்டே வர கரெக்டா ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா. அதுல டோயு அண்ட் ஷூஹாங்னு பேர் போட்டிருக்க. அப்பதான் இவளுக்கே தெரிய வருது, ஆமா அவன் ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஃபேக்கல்டி தான், டோயு மாதிரி அவனும் என்னோட ஸ்டூடெண்ட் தான் ஹீரோ சொல்றான். அப்படின்னா டோயுவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நீங்க கிடையாதான்னு இவ கேட்க ஆமான்னு ஹீரோ சொல்லாம சொல்ல தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்கன்னு இவ கேட்டுட்டு இருக்கா. லாக்கோட பாஸ்வேர்ட் என்னன்னு ஹீரோ கேக்குறது
கூட காதுல விழாம ஹீரோ கிட்ட சாரி மட்டுமே கேட்டுட்டு இருக்கேன். அட பாஸ்வேர்டை சொல்லுமான்னு கேட்டு அன்லாக் பண்ணி கொடுக்குறான். அப்ப கூட சாரி கேட்க சரி சரி மன்னிச்சிட்டேன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். நடந்ததை இதோட மறந்துடுவோம் ஹீரோ சொல்ல, ஆமா நீங்க ஹோட்டல்ல படுத்து ரெஸ்ட் எடுக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. இங்க சன்செட் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன், அதான் பாக்குறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு சரி நான் போறங்கும் போது இருங்க இருங்க எனக்கு ஷார்ட்கட் தெரியும்னு சொல்லி ஏதோ காட்டு வழிக்குள்ள கூட்டிட்டு போறா. இந்த பக்கம் நம்ம ஊயோனை காட்ட திரும்பவும் அடுத்த நாள் செங்கு அவன் கையால சமைச்ச ஃபுட்டோட வந்திருக்கான். ஸ்ட்ராங்கான ஃபிளேவர் போட்டிருக்கேன், சோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், கிளீனா தான் குக் பண்ணி கொண்டு வந்திருக்குன்னு சொல்ல, குடிக்கிறதா இருந்தா ஹாட் வாட்டர் குடிங்க, கோல்டு வாட்டர் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டான். இந்த பக்கம் குறுக்கு வழின்னு கூட்டிட்டு வந்த நம்ம ஹீரோயினால சுத்தமா நடக்க முடியல. போதும் போதும் கொஞ்ச நேரம் மூச்சு விடுறதுக்கு கேப் போடுங்கன்னு உட்கார, வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஹீரோ கைய குடுக்கறதால அவன் கைய புடிச்சுக்கிட்டே மேல வராங்க. அந்த வியூவை பார்த்ததும் வழியெல்லாம் பறந்து போயிடுச்சு. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து லைட்டா சிரிக்க என்னாச்சுன்னு கேக்குறான். உங்களோட சைட் ப்ரொஃபைலால ஏகப்பட்ட கில்ஸ் மேக் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், இப்பதான் தெரியுது அது ரொம்ப உண்மையா இருக்கும் போலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் திரும்பி பார்த்து அப்படியே கேட்டது, நீங்க ரொம்ப நிறைய சர்ஜரி பண்ணிருப்பீங்க போலயே, அதுதான் உங்க முகம் இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு கேட்கும்போது சைனீஸ் பியூட்டி படி நோஸ் லிப்ஸ் சின் மூணும் ஸ்ட்ரைட்டா இருந்தாலே ஒரு அழகான ஃபிகரை கொடுக்குன்னு சொல்லும் போது இவளுக்கு எப்படி வச்சு பாக்குறதுனே தெரியல. அவ பாட்டுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, நீ உன்னோட பல்ல சரி பண்ணணும்னு அவசியமே இல்ல, ஏற்கனவே நீ அழகா தான் இருந்தன்னு சொல்ல இவளுக்கு சுத்தமா பதிலே இல்ல. என்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே இப்போ சரியா போயிடுச்சுல, சோ இனிமேலும் என்ன வெறுக்க மாட்டலன்னு கேட்க, நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப கைண்டான பர்சன் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்றா. அப்படியா, அங்க பாரு இங்கதான் உங்க வீடு இருக்குங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு வழியா முடிச்சு நேரா ரூமுக்கு வந்ததும் பெட்டை பார்த்து ஆனந்தமா படுக்க மாஸ்க போட்டு எட்டி பார்த்ததும் அலறி அடிச்சு கத்திக்கிட்டு இருக்கா. இந்த ஊர் கோயிலுக்கு தான் மேவும் வந்தது, சோ போயிட்டு நேரா ஹோட்டலுக்கு வந்துட்டா. என்னடி எதுவுமே சொல்லாம வந்திருக்கேன்னு கேட்கும்போது நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணனேன்னு சொல்றா. பார்த்தா புது நம்பரா இருக்கு. அதை எடுத்து அவளோட போன்ல போட்டு சேவ் பண்ணிக்கிட்டு விதியா எங்களை சேர்த்து வைக்க பாக்குது தெரியுமோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்து நம்ம ஹீரோயினோட கதை இவளுக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. நீ என்ன பாய் ஃப்ரெண்ட் இல்லாம தனியா வந்திருக்க, உள்ள வரும்போதே கொலீக்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னு கேட்க, அப்ப என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்ன சூப்பர்மேனா பேட்மேனா என்னடி உளறிட்டு இருக்கன்னு இருக்கா. ஆனாலும் நம்பாம லவ் லாக் எடுத்துக்க நீ எதுக்கு தனியா போனங்கும் போது டோயுக்காக தான் போனேன்னு அந்த லாக்கை எடுத்து காட்டுறா. அதுல ஹீரோவோட பேர் இல்லையேன்னு கேட்க, டோயுவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஹீரோவே இல்ல பாரு, அவளே இதை காட்டினதுக்கு சரின்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் எல்லாம் காட்டவும் தான் இத நம்புறா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை காட்ட ஆன்ட்டி இன்னும் விடல, ஹீரோயினை பத்தி தான் கேட்டுட்டு இருக்காங்க. அவ ஜஸ்ட் என்னோட பேஷண்ட் தான் சொல்லும் போது அவளை பத்தி சொல்லுன்னு கேக்குறாங்க. டாங்ஷன் யூனிவர்சிட்டியோட லைப்ரரியனா இருக்கா, 26 வயசுங்கும் போது தாத்தா இதை கேட்டு நம்ம பையனுக்கு கரெக்டா இருப்பாள் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மேவையும் நம்ம ஹீரோயினையும் காட்ட, இந்த பிரேசஸ் போட்டு இந்த முகத்தோட உன்னோட யூத்தையே கழிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு கேட்க, புள்ளைக்கு சிந்தனை நேரா ஹீரோ கிட்ட தான் போகுது. முன்னாடியே நீ அழகா தான் இருந்தன்னு அவன் சொன்னான்ல, அதை நினைச்சு சிரிச்சுக்கிட்டே இப்போமே கிட்ட பசங்க அப்பியரன்ஸ்க்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்களான்னு கேட்க, கண்டிப்பா, ஆனா இப்ப நீ எதுக்காக கேக்குற, டாக்டர் ஏவ நினைச்சு இப்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டியா, நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிட்டா. அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ திரும்பவும் காலேஜ்க்கு வந்து பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டான். அப்போ கிரௌடட் அலைன்மெண்ட்னா எப்படி இருக்கும்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்க, அவன் நம்ம ஹீரோனை தான் எக்ஸாம்பிளுக்கு போடுறான். இந்த பொண்ணு அழகா இருக்காங்களே, இவங்களை எப்படி நீங்க எப்படி சொல்லலாம்னு கேட்கும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு நெருக்கமா இருக்கிறதால அப்படி இருக்குங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றான். இப்ப நேரா அடுத்து லைப்ரரியில புக்கு படிக்க வந்த மாதிரியே நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்க, கரெக்டா லைப்ரரி பொண்ணு பார்த்துட்டா. இவளை ஜஸ்ட் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு மட்டும் கூப்பிட்டுப்போம். டாக்டர் யாரையோ தேடுற மாதிரி இருக்கே, ஜென்லி சீக்கிரமாவே ஷிஃப்ட முடிச்சு போயிட்டாங்க. இல்ல என்னோட பழைய புக்கோட டியூ டேட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் வந்தேன்னு ஹீரோ சொல்ல, அதுக்காக இங்க வரணும்னு அவசியம் இல்லையேங்கிறா. நிஜமாவே எனக்கும் ஜென்லிக்கும் எதுவுமே கிடையாது, நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ சொல்ல, நான் கூட நீங்க ரெண்டு பேரும் வெக்கப்பட்டுட்டு தான் வெளியே சொல்லன்னு நினைச்சேன், பட் அப்புறம் தான் புரிஞ்சுது இன்னைக்கு ஜென்லியோட அம்மா அவளுக்காக பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணிருக்காங்க, நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன்னு சொல்ல, ஹீரோக்கு இது கேட்டு ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்ட்டு அவன் கிளம்ப, அவங்க டின்னர் சாப்பிடுற ஹோட்டல் பேர் தெரியணுமான்னு கேக்குறா. வேணான்னு தானே சொல்லுவான், ஆனா அவ அட்ரஸ சொல்லிட்டா. அப்படியே இந்த பக்கம் நம்ம செங்க காட்ட ஒரு பொண்ணு வந்து இன்னைக்கு மூவி போலாமா இல்ல சாப்பிட போலாமான்னு கூப்பிடுறா. எப்படா வேணான்னு சொல்லதுன்னு யோசிச்சவன் கரெக்டா ஹீரோவை பார்த்ததும்
இவரோட இன்னைக்கு எனக்கு டின்னர் பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த புள்ளைக்கு தெரியாம ஹீரோ கிட்ட கெஞ்சிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கான். சோ நம்ம ஹீரோவை அவனை காப்பாத்தி இந்த பக்கமா கூப்பிட்டு வந்துட ரொம்ப தேங்க்யூன்ட்டு போகும்போது அப்போ உனக்கு சாப்பிட வேணாமான்னு கேக்குறான். நீங்க என்ன வெளியே கூப்பிடுவீங்க போலேன்னு கேட்க, ஆமா நீ இந்த ஹோட்டலை கேள்விப்பட்டிருக்கியான்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு சொன்ன ஹோட்டல் பேரை தான் சொல்றான். அங்கதான் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த பையனோட உட்காந்துக்கிட்டு இருக்கா பிளைண்ட் டேட்ல. 2 பேருக்கும் சுத்தமா செட்டே ஆகல. நம்ம ஹீரோயினுக்கு இவன் மேல இன்ட்ரெஸ்டே இல்ல. டக்குன்னு அவன் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்க, என்ன இப்படி சொல்றீங்கன்னு கேட்டதும் இல்ல சும்மா ஜோக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டாவே ஆரம்பிப்போம்னு சொல்ல, நான் உங்களோட கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டா மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறேன்ட்டா. ஏன்னா உங்க மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லைன்னு சொல்ல, ஃபீலிங்ஸ் எல்லாம் போக போக வரும், நீ என்ன வெறுக்காத வரைக்கும் ரொம்ப நல்லதுங்கும் போது இல்ல நான் வெறுக்கலன்ட்டு இருக்கான். ஓகே என்ன ரிஜெக்ட் பண்ணிடாத, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, ஃப்ரெண்டா ஆரம்பிப்போம், பார்க்கலாம் ஃபியூச்சர் நம்மள ஏது வரை கூட்டிட்டு போகுதுங்கிறத பார்க்கலான்னு அவன் சொல்ல, இவளுக்கு விருப்பமே இல்ல. இன்னைக்கு நைட் ஒரு மூவிக்கு போலான்னு கூப்பிடும் போது இது என் அம்மாவோட ஹாப்பினஸ்க்காக மட்டும் தான் பண்றேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே சரிங்கிறியா. கட் பண்ணா அந்த ரெஸ்டாரண்ட்க்கு தான் கரெக்டா நம்ம ஹீரோவும் வரான். ஹீரோயின் எங்கேயாவது இருப்பாளாங்கிற மாதிரி தான் தேடிக்கிட்டே வரான். அதுல இதான் நம்ம ஹீரோயின் போலயே நம்ம பார்க்க அது வேற பொண்ணா மாறி போயிடுச்சு. டாக்டர் ஏஜின் உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியுமான்னு இவன் கேட்க, இல்லன்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. அப்ப கூட நம்ம ஹீரோயினை தான் தேடிக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ அவனோட ஆர்டர் சொல்லிட்டு நீ சொல்லிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லி வாஷ்ரூம்க்கு போறான். அங்கதான் நம்ம ஹீரோயின் இருப்பா போல. கரெக்டா அவங்க அம்மா கால் பண்ணி, என்ன நீ அந்த பையனோட டின்னர்ல இருப்பேன்னு நினைச்சு கால் பண்ணா உடனே அட்டன் பண்ற, எங்க ஓடி போயிட்டியான்னு கேக்குறாங்க. மா வாஷ்ரூம்ல இருக்கமா, நம்மளனா வேணா வந்து பாருங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ வரான். போன்ல அம்மா அவன் நல்லா பேசுவாண்டி, நீ போரிங்கா மட்டும் நடந்துக்காதன்னு சொல்ல, மா எனக்கு ஒன்னும் டாக் ஷோவோட ஹோஸ்ட் எல்லாம் பாய் ஃப்ரெண்டா தேவையில்லைன்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்க. அவன்கிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்காதடி, அந்த பையனோட அப்பா உன் அங்கிளோட பாஸ்ங்கிறத மறந்துடாத, கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்கோன்னு சொல்ல, புரியுதுமாங்கிறான். இதெல்லாம் ஹீரோ கேட்டுட்டு தான் நின்னுக்கிட்டு இருக்கான். சீக்கிரமா வீட்டுக்கு வரணும்னு நினைக்காத, படம் பாத்துக்கிட்டு வா, தனியா போனா நல்லா இருக்காதுல, கூட ஒருத்தர் கூப்பிட்டு போனா நல்லா இருக்குங்க. மா தெரியாதவங்களோட எப்படிமா என்னால படம் பார்க்க முடியும்னு கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் மிரர்ல ஹீரோவை பார்க்க, மா அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுட்டு இப்ப ஹீரோவை பார்த்து சந்தோஷமா திரும்ப அவனும் இவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வரான். இந்த பக்கம் நம்ம மேவை காட்ட டிக்கெட் வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணா இல்லையா, அந்த பையன் இன்னும் இவளோட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்டே பண்ணல. இந்த பக்கம் செங்க காட்ட அவ ஆர்டர் பண்ண ஜூஸை குடிச்சு பார்த்துட்டு இத ஓயோனுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். சோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமா இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.